அருமையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்து அது நல்லா ஹீட் ஆனதும் சின்ன வெங்காயம் 20 போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி வதக்குனதுக்கப்புறம் தான் எப்பயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். அப்போ தான் அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதோட ராஸ்மெல் போனதும் நாட்டுக்கோழி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள், அப்புறமா நாட்டுக்கோழிக்கு தேவையான கரம் மசாலா. அது நான் எப்படி அரைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் வர வரைக்கும் விட்டணும். அப்புறம் நடுவில் தேங்காயை நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை திறந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து மூடி போட்டு மறுபடியும் 2 விசில் வர வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துட்டா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிரும். அப்புறம் சமையலில் சேர்க்குற உப்பு மாதிரி கொஞ்சோண்டு இன்ட்ரெஸ்டிங் கிள்ளி போட்டு சமைங்க. அப்புறம் உங்கள் சமையலை ஆறாலையும் அடிச்சுக்க முடியாதுக்குன்னு ஏன்னு